அன்பானவர்களே, கோவிலுக்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட குணம் படைத்தவர்கள். தனிப்பட்ட குணம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தால் உங்களுடைய குணநலன்கள் உங்களுக்கு தெரிய வரும். இரண்டு வகையில்தான் இருக்கும். அது இன்றைய அண்ணா பாடிய பாடல், சாமுவேல் இறைவாக்கினுடைய தாய் அண்ணா பாடிய பாடல். அதுதான் இன்றைய பதில் உரையாக நமக்கு வந்தது. நற்செய்தியாக எவ்வளவுதான் கடவுளின் தாயாக இருந்த போதிலும் கூட அன்னை மரியாளுக்கும் ஒரு மாதிரி ஜெபம் இருந்தது. an எக்ஸாம்பிள், ஒரு மாடல் அது இருந்தது. அண்ணா வேண்டியதைத்தான் அன்னை மரியாளும் வேண்டியிருப்பார். ஏனென்றால் இருவரும் தொடக்கத்திலிருந்து கடவுள் ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து அந்த இனத்திற்காக செய்த அரும்பெரும் செயல்களை எல்லாம் நினைவில் வைத்து கொண்டிருக்கின்றவர்கள். எனவே அதை நினைத்து பெருமைப்படுகின்றார்கள். மற்றவர்களுக்கு நடந்தது மட்டுமல்ல, தங்களுக்கும் நடந்தது. எனவே இந்த இரண்டு பாடலில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், தாழ்நிலையில் உள்ளோர், உள்ளத்தில் செருக்குடன் இருப்போர், இரண்டு வகை. செருக்கு, ஆணவம், திமிர் இதெல்லாம் இருக்கும். அவர்களுக்கு எப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்கும் என்று அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த செருக்கு நிறைந்தவர்களாக இருப்பவர்கள், அடுத்தது தாழ்நிலையில் இருக்கின்றவர்கள். இந்த இரண்டு பேரில் யாருக்கு கடவுள் துணை நிற்கின்றார் என்பது தெளிவாக அன்னை மரியாளின் வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிகிறது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். யார் அஞ்சி நடப்பார்கள்? செருக்கோடும் திமிரோடும் இருக்கின்றவர்கள் யாருக்கு அடங்கி நடப்பார்கள்? யாருக்கும் அடங்க மாட்டார்கள். ஆனால் எளிய நிலையில் இருக்கின்றவர்கள், கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்கள் மீது அவர் இரக்கம் காட்டுகின்றார். அவர் தம் தோள் வலிமையை அவர்களுக்காக காட்டுகின்றார். அந்த தோல் வலிமையை காட்டித்தான் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். பாலைநிலத்திலே வழிநடத்தினார். அவ்வப்போது அவர்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்தார். அந்த தோல் வலிமையால் செய்த செயல். அடுத்தபடிதான் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். ஆனால் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கலாம், என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னை யாரும் அசைக்க முடியாது. அசையாமல் இருக்கின்ற எல்லாவற்றையும் அசைத்து கொண்டிருக்கின்றவர் ஒரு நாள் நம்மை அசைத்து விடுவார். அவர் அசைக்கும் போது அவரிடம் நாம் என்றும் எந்த வாக்குவாதமும் செய்ய முடியாது. நான் யார் தெரியுமா? கேட்கவே முடியாது, கேட்கவே முடியாது. வார்த்தைகள் எல்லாம் ஊடுருவி செல்ல வேண்டும். கேட்கின்றவர்களுக்கு இது ஊடுருவி செல்லும், கேட்க மாட்டேன் என்பவர்களுக்கு எதுவும் செய்யாது. எனவே தெளிவான வார்த்தை. எப்படி பாருங்கள், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வெளியில் மட்டும் செருக்காக காட்டுறதில்லை, உள்ளத்தில் அந்த செருக்கு இருந்தாலும் ஆபத்து. எனவே உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோர், மறுபடியும் இங்கே தான். இப்போது நாங்கள் ஆட்சியில் இருக்கின்றோம், எங்களை யாரும் அசைக்க முடியாத அந்த அளவிற்கு எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். சிந்தனை 100% இருக்கின்றவர்களால் கூட சிந்திக்க முடியாத அளவிற்கு நாங்கள் செய்வோம். எனவே வலியோராக நாங்கள் இருக்கின்றோம். அந்த வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். வார்த்தைகள் அன்னை மரியாள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். தூக்கி எறிந்துள்ளார். எனக்கும் செய்வாரா? எனக்கும் செய்வாரா? தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்திருப்போரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகிறார். வெறுங்கையராய் அனுப்புகிறார். ஆனால் தானே உலகமெல்லாம் நான் என்னுடைய அரசாட்சியின் கொண்டு வர வேண்டும் என்று அகந்தையோடும் அமைதியோடும் வாழ்ந்தவன் கடைசியில் என்ன செய்கின்றான்? தன் 2 கரங்களையும் தன்னை தூக்கி செல்லக்கூடிய அந்த சவப்பெட்டியின் வெளியிலே நீட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். உலகத்தையெல்லாம் நான் ஆள வேண்டும் நினைத்தேன், ஆனால் வெறுங்கையோடு தான் நான் செல்கின்றேன் என்று அவன் காட்டுகின்றான். மருத்துவர்கள் படிப்பு படித்தார்கள், அவர்களால் என்னை குணமாக்க முடியவில்லை. எனவே அந்த மருத்துவர்கள் என் உடலை சுமந்து வரட்டும். கடவுளுடைய செயல்பாடு நம்மை சிந்திக்க வைக்க வேண்டும் என்பானவர்களே. நான் சொன்னேன், கோவிலுக்கு வந்திருக்கின்ற நாம் இந்த 2 வகையில் தான் இருப்போம். இந்த 2 வகையில் தான் இருப்போம். எனவே யாராக நான் இருக்கின்றேன்?
உள்ளத்தில் எப்படி இருக்கின்றேன்? உள்ளதை உள்ளவாறு தெரிந்து கொண்டவனாக இருக்கின்றேனா? யாருக்கு கடவுள் கருணை காட்டுகின்றார்? யாரை தூக்கி எறிகின்றார்? வெறுக்கையோடு அனுப்புகின்றார். இந்த நிலையில் மூதாதையருக்கு சொன்னது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததை எத்தனை தலைமுறைகள் கழித்து அவர் நினைவில் கொண்டு அதை செயல்படுத்துகின்றார். எனவே இதையெல்லாம் நான் நினைத்து பார்த்து என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. தன்னுடைய அந்த உண்மையான நிலை இதோ ஆண்டவருடைய அடிமை என்று உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு ஆன்மாவால் தான் ஆண்டவரை ஏற்றி போற்ற முடியும். ஆண்டவர் உயர்வாக கொண்டு சென்று அவரை வாழ்த்த முடியும். மற்றவர்களால் உதட்டளவில் தான் வாழ்த்தி கொண்டிருக்கலாம். எனவே உள்ளத்தளவில் அந்த அடிமை, என்னுடைய தாழ்நிலை எனக்கு தெரியும் என்று செய்கின்றவர்களை கடவுள் அவர்கள் என்ன செய்வார்கள்? கடவுளை போற்றி புகழ்ந்து உயர்த்துவார்கள். உள்ளம் தானாக பாடும். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேருவகை கொள்ளுகின்றது என்று சொல்லுகின்றார். அதோடு அல்ல, அப்படிப்பட்டவர்களை என்ன செய்யுமாம்? தலைமுறையினர், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். எவ்வளவு மக்கள் ஓடிச் செல்லுகின்றார்கள் அன்னையின் திருத்தலத்தை நோக்கி. இதுதான் கடவுள் அந்த அடிமை என்று தாழ்த்தி கொண்ட அன்னை மரியாளுக்கு செய்த மாபெரும் செயல் என்பாதவர்களே. இதை இன்னும் தெளிவாக ஒரே குடும்பத்தில் நடக்கும். ஒரே குடும்பத்தில் அந்த சாமுவேல், அந்த சிறுவன், அவனுடைய குடும்பத்தை எடுத்து பார்த்தால் எல்கானா என்ற ஒரு நபர், அவருக்கு 2 மனைவிகள், பெனின்னா, அன்னா. பெனின்னாவுக்கு குழந்தை இருக்கிறது, அன்னாவுக்கு குழந்தை இல்லை. எனவே அந்த ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் ஆண்டவர் மலடியாக்கியிருந்த அந்த அன்னாவை பார்த்து அவருடைய சக்களத்தி அவரை துன்புறுத்தி வதைத்தாள். குடும்பத்தில் நடக்கின்ற செயல்பாடுகள் அன்பார்ந்தவர்களே, பிறரை துன்புறுத்தி வதைப்பது, அவர்களை வாழவிடாமல் அழிப்பது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருப்பவளாக அவள் இருக்கின்றாள். ஆனால் அவளை பற்றி அதற்கு பிறகு எங்கேயும் எந்த விதமான செய்தியும் நமக்கு கிடைக்காது. மாறாக இவள் யாரை துன்புறுத்தினாலோ, யாரை அழ வைத்தாலோ, யாரை உண்ணவிடாமல் செய்தாரோ என்னெல்லாம் அதெல்லாம் இருக்கிறது. அவள் அவரை துன்புறுத்துவாள், அண்ணா உண்ணாமல் அழுவார். இது அந்த பெனின்னா அண்ணாவுக்கு செய்த செயல்பாடுகள். ஆனால் இதையெல்லாம் நினைத்து இப்படி என்னை சொல்கிறா, அதனால் நான் போய் தூக்கு மாட்டிட்டு செத்துடுறேன் என்ற அளவிலே தன்னுடைய வாழ்க்கையை அண்ணா முடித்து கொள்ளவில்லை. மாறாக என்ன செய்கின்றார்? அந்த நிலையை கொண்டு வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்து அழுகின்றாள். அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். இதுதான் அண்ணா செய்த செயல். கோவிலுக்கு வந்து எப்போதாவது அழுது புலம்பி ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோமா? அல்லது அடுத்தவரை அழவைத்து என்றால் அவர்களை பற்றி நாம் என்னென்னவெல்லாம் பேசினோம், அந்த செய்திகள் எல்லாம் அவர்கள் காதுகளுக்கு செல்லுகின்ற போது அவர்கள் அழ வேண்டிய நேரம் வரும். எங்கே வந்து அழுவார்கள்? பெனின்னா சக்களத்தி அவள் திட்டியதால் அண்ணா வந்து கோவிலில் தான் அழுதாள். எனவே என்பார்களே, அந்த ஜெபம் கேட்கப்படும். கைவிடப்பட்டோர், அனாதைகள், விதவைகள், இவர்கள் செய்கின்ற ஜெபம் என்னால் கேட்கப்படும் என்று சொல்லுகின்றார். அந்த கேட்கப்படும் என்பதற்கு நன்றாக புரிந்து கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொன்றான். கொன்ற பிறகு அந்த ரத்தம் கீழே வடிந்தது. வடிந்த ரத்தம் காய்ந்திருக்கலாம், ஆனால் அந்த ரத்தம், காய்ந்து போன அந்த ரத்தம் என்னை நோக்கி கதறுகிறது என்று கடவுள் சொல்லுவார். அடுத்தவருக்கு எதிராக நாம் செய்கின்ற துன்பங்கள் எல்லாம் கடவுளை நோக்கி கதறி அழும். எனவே தான் இவள் வந்து அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவளை குடிகாரி என்று சொல்லுவார் ஏலி. ஆனால் அவள் என்ன சொல்லுவாள்? நான் ஒரு உள்ளம் நொந்த பெண். பிறரை உள்ளம் நொந்து போகின்ற அளவிற்கு செய்தால் அவர்கள் வந்து எங்கே அடுவார்கள்? கோவிலில்தான். அவள் சொல்லுகின்றாள், இதோ என் உள்ளத்தை ஆண்டவரிடம் கொட்டி கொண்டிருக்கின்றேன். இங்கே வந்து கொட்டு, உன் மனதில் இருப்பதையெல்லாம் கொட்டு. அதை கேட்டுத்தான் குழந்தை கொடுத்தார். அந்த குழந்தையை கொண்டு வந்து தான் மறுபடியும் காணிக்கையெல்லாம் செலுத்தி ஏலியிடம் ஒப்படைக்கின்றார் அண்ணா. அன்பார்ந்தவர்களே, அருமையான கதாபாத்திரம். இந்த அண்ணாவை நாம் நினைத்து பார்த்தால் சாமுவேல் புத்தகம்
முதல் புத்தகம், முதல் அதிகாரம், அதை படித்தாலே போதும். என்னிடம் நிறைய நேரத்தில் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் கூட துன்பம் தாங்க முடியாமல் வந்து அமர்ந்து அவருடைய கதைகளை சொல்லி அழுகின்ற போது நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இங்கிலீஷ் தான் படிக்க தெரியும்னாக்கா இங்கிலீஷ் பைபிளை எடுத்து கொடுத்து இந்த அதிகாரத்தை மட்டும் படிமா, அல்லது தமிழ் தெரிஞ்ச இந்த அதிகாரத்தை மட்டும் படிங்க என்று சொல்லுவேன். படித்த உடனே நன்றாக ஆறுதல் கிடைத்தது. நான் இனிமேல் கடவுளிடம் ஜெபிப்பேன், கைவிட மாட்டார் என்ற ஒரு எண்ணம். எனவே இந்த அதிகாரம், 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய மன்றாட்டு, அன்னை மரியாள் நற்செய்தி வாசகத்திலே அவளுடைய பாடல் நினைத்து பார்ப்போம். அடுத்தவரை புரிந்து கொள்ள நம்மை உற்சாகப்படுத்தும். எனவே தான் அன்னை மரியாள் மறுபடியும் 6ஆம் மாதத்தில் இருந்த எலிசபெத்தை வீட்டிற்கு சென்று 3 மாதம் அங்கே உடனிருந்து அவளுக்கு தேவையானதையெல்லாம் செய்துவிட்டு வருகின்றார். கடவுள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய உந்தி தள்ளுவார், உபத்திரவம் கொடுக்க அல்ல, உதவி செய்ய உந்தி தள்ளுவார். இது கடவுளுடைய செயல். நன்றாக சிந்திப்போம், கடவுளின் சன்னிதானத்தில் வேண்டுவோம்.